அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் ஷேர் பண்ண போகிறேன். செம்ம ஃபன்னாக ஜாலியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக போயிட்டு பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு லைக் அண்ட் கமெண்ட் கொடுத்துடணும், சரியா? எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் வந்திருக்காங்கல்ல, ஒரே அமக்குலங்க. பீச்சுக்கு போகணும் சொல்லிட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் காரில் கூப்பிட்டு போகிற சொன்னால் கேட்கவே இல்லை. இன்னும் 3 குட்டீஸ் எங்கள் வீட்டில் இருக்குது. அவங்களாம் ஊருக்கு போகிறாங்களாம், கேரளா. ஸோ அதனால் இப்போ போனால் தான், இல்லைனா அனு, மோஷி, வைனு எல்லாரும் போயிடுவாங்க. அதனால் இப்பயே பீச்சுக்கு போய் ஆகணும், அவங்களோட போனால் ஜாலியாக இருக்கும் சொல்லிட்டு ஆதனா குட்டி ஒரே அட்டகாசம். ஸோ அதனால் 5 குட்டியும் நான் மட்டுமே கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் போனேன். அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து போனால் தானே ஜாலியாக இருக்கும். குட்டீஸை மட்டும் கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும்? அவங்களுக்கு தான் செம்ம ஃபன்னு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சரியா? அவ்வளோதான், பீச்சுக்கு வந்தாச்சு. பீச்சுக்கு போனோம். இவங்க 2 பேரும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் வரணும், எல்லாரும் வரணும்னு அணு, மோஷி எல்லாரையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி கூட்டமாக தான் இருக்குது பீச்சு. எதையுமே பார்க்கக்கூடாது, நேராக ஒரு காலி பிளேஸாக போயிட்டு விளையாட போயிடணும், சரியா? ஆதனா எங்கே போகிற? எப்படி வா இந்த சைடு. பீச்சுக்கு போனோம்னு கூட்டிகிட்டு வந்துட்டான். நாளைக்கு அவங்க அம்மா வராங்க, நாளைக்கு போகலான்னா கேட்கல. இது மேலே தான் விளையாடணுமா, மேலே போகுது. நாளைக்கு போகலான்னு அவங்க கேட்கவே இல்லை, பிடிச்சிருவேன். அதாவது எங்கள் அம்மா நாளைக்கு வந்து நாளைக்கே போயிடுவாங்க சொன்னது யாரு? எங்கள் அம்மா நாளைக்கு வந்து நாளைக்கே போயிடுவாங்கன்னு சொன்னது யாரு? உங்கள் அம்மா நாளன்னைக்கு தான் போகிறாங்களாம். நாளை மறுநாள் தான் அவங்க அம்மா போகிறாங்க. எல்லாம் விளையாட போயிட்டாங்க, அங்கே விளையாடுறாங்க. நானுமே ரொம்ப நாள் ஆச்சு பீச்சுக்கு வந்து. இவங்களோட எல்லாரும் சேர்ந்து போகணும். ஆனால் இங்கே பெசன்ட் நகர் வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. நம்ம கேங்கோட வந்தா நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த குட்டீஸை கூப்பிட்டு வந்தா கண்ணை கட்டி விளையாடுறதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? கண்ணை கட்டி விளையாடணும்னா அதுக்கு வந்து துண்டெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கணும்ல. நீங்க இவளுக்கு கட்டுங்க கண்ணை. என்ன விளையாட போறீங்க? என்னெல்லாம் சூப்பரா இருக்கும். பெசன்ட் நகர் பீச் ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. வேறு ஹாஃப் அன் அவர் தான் டைம் உங்களுக்கு விளையாடுறதுக்கு. அதுக்குள்ளே விளையாடிட்டு வந்துடணும், சரியா? என் கண்ணுக்கு முன்னாடி தான் விளையாடணும், வேற எங்கேயும் போகக்கூடாது. ஓகே. யார் அவுட்டு? இப்போ யாரு? நானு இல்ல நைட்டு தான் கோயில் போகணும். முடிச்சுட்டு போகும்போது வேகமா போகாதீங்க, இரு நானும் வரேன். அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் பீச்சில் இறங்கிட்டு வந்துடலாம். அதுக்குதான் இவ்வளோ நேரம் விளையாடிட்டாங்க. கொஞ்சம் நேரம் பீச்சில் இறங்கிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்த்துடணும். பார்த்து பொறுமையா. மோஷி என்கிட்ட கொடுங்க. மோஷியா என் கூட வா. இது பிடி, என் கையை பிடி. இறங்க உள்ள போ இறங்கு. வா சூப்பரா இருக்கா? யாரோட செல்ஃபியை தூக்கிட்டு வருது? இப்படி வா. யார்தையும் அது சொல்லுது, நீ ஓடுற அதை பிடிக்க. போங்க போதும், போ மேலே போயிடு. ஓடு. என்ன அட்டகாசம்! என்னதான் வீட்டில் நம்ம விதவிதமாக செஞ்சாலும்
இந்த பீச்சுக்கு போனால் அங்கே அந்த மண்ணோட நம்ம சாப்பிடக்கூடிய பஜ்ஜி இருக்குல்ல, அதாவது கடலை மாவு ப்ளஸ் வாழைக்காய், கடலை மாவு ப்ளஸ் உருளைக்கிழங்கு அப்படின்ற அதை தாண்டி ப்ளஸ்ஸு மண், பீச்சு மண் டேஸ்ட்டாக இருக்கும்ல, அதை தான் இந்த குட்டீஸ்லாம் ஓடி போயிட்டு விரும்பி சாப்பிடும். எப்படா அந்த பஜ்ஜி கடையில் விடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சிறுவண்டுலேருந்து நண்டு வரைக்கும் எல்லாமே சுற்றிட்டு இருந்துச்சு. ஒரு கடையில் கூப்பிட்டு போய் விட்டாச்சு. நான் போனதே பார்த்தீங்கன்னா அங்கேயே 6:15 ஆகிடுச்சு, 6:15 அது மாதிரி ஆகிடுச்சு. குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போனதுனால ஒரு 7:15 1 ஹவர் தான் மேக்ஸிமம் அங்கே இருந்தோம். 7:15க்குலாம் எல்லாத்தையும் ஒரு பஜ்ஜி மட்டும் வாங்கி போட்டுட்டு அக்ஷயா மட்டும் சுக்கு காஃபி வேணும் சுக்கு காஃபி வேணும்னு கேட்டுட்டு இருந்தா. ஆனால் நாங்கள் போன டைமு சுக்கு காஃபியே கிடைக்கல. பீச்சில் வந்து எனக்கு பிடிச்சது, நான் பீச்சுக்கு போனால் விரும்பி நான் சாப்பிட்றது சுக்கு காஃபி தான், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் சோளம், மக்கா சோளம். அவ்வளோதான், ஜாலியாக பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் நடங்க அப்படி சொல்லிட்டு நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிருக்கேன். ஏன்னா பீச்சில் நல்லா பஜ்ஜிலாம் சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகலாம். அங்கெல்லாம் ஃபுல்லாக ஆட்டோ ஓலா தான் இருக்குல்ல, ஸோ அதனால் அப்படியே கொஞ்சம் தூரம் போனால் தான், ஃப்ரண்ட்டில் போனால் தான் ஆட்டோ கிடைக்கும், அதனால போகிறோம். அவ்வளவுதான், நாங்கள் கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. 5 மணிக்கு மேலே கிளம்பி வந்தோம். ஒரு 1 மணி நேரம் ஜாலியாக குட்டீஸோடு என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாய் சொல்லிவிடுங்க எல்லாரும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் எடுத்த வீடியோ. நேற்று செவ்வாய்க்கிழமை நான் காலையிலே கோவிலுக்கு போவேன். நேற்று வந்து போக முடியல. ஸோ பீச்சுக்கு போயிட்டு வரும்போது அப்படியே குட்டீஸையும் கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டேன். நான் பூ வாங்குற அக்கா கேட்டாங்க, உன் பசங்களாம்மா இதுங்க அப்படி சொல்லிட்டு, அக்கா 5 பிள்ளையாக்கா எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபன்னாக இருந்துச்சு. இல்லைக்கா இது என் தங்கச்சி பசங்க, இது நம்ம வீட்டில் இருக்கிறாங்க பசங்க அப்படி சொல்லியிருந்தேன்னா, ஓகேம்மா நீ வந்து எப்போவுமே தனியாக வருவ கோவிலுக்கு, குட்டீஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தால, அதுவும் 5 குட்டி குட்டியாக கூட்டிகிட்டு வர, அதான் கேட்டேனோன்னே எனக்கு ஒரு ஜாலி வேறு. ஓ இவ்வளோ குட்டி குட்டி பிள்ளைங்களுக்கு அம்மானு என்ன சொல்லிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு பூசாரி வேற கேட்டாரு, என்னம்மா அதிசயம் பிள்ளைங்கள்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன், உள்ளே அனுப்புமா சாமி பார்க்க, உள்ளே அனுப்புமா அப்படி சொன்னாங்க. ஐயோ இல்லை இது என் தங்கச்சி பசங்க, இது எங்கள் வீட்டில் இருக்க பசங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாலியாக உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு இவ்வளோ குட்டி பசங்க இருக்காங்களா, அதுவும் பொம்பளை பிள்ளைங்க வேற அப்படி சொல்லிட்டு ஜாலியாக இருந்துச்சு. மனசு கொஞ்சம் எதமாக இருந்துட்டு அதோட வந்து நைட்டு டின்னரையும் முடிச்சுட்டு இந்த வீடியோவையும் முடிக்கிறேன். பாய்.